ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து சொல்லணும். நம்மளோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 100 வந்திருக்குது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி கேஎம்மில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வயிறு வந்து குறையிறது தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஆப்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் வீடியோ தான். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட்க்கு டைம் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து நம்ம வாக்கிங் ப்ளஸ் ஜாகிங் ரெண்டுமே வந்து கலந்து பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ½ அன் ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாங்க. நம்ம மனசுக்கு இஷ்டம் மாதிரி நம்மளால் என்ன அந்த டைமில் முடியுமோ அது மாதிரி எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம். ஸோ அந்த டைம் நீங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செலக்டிவாக ஒரு 7 எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி 7 எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வலி தெரியுதோ அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் ஆப்ஸ்க்கு வந்து ஒரு தூரம் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஃபெக்ட் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதே இடத்துல வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் ஒரு கச்சமச்சா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 7 எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ணணும். அப்படி பண்ணால் வந்து நம்ம பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக நிறைய எக்ஸசைஸ் வந்து ஒரு ½ அன் ஹவர் அப்படி கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மூட் இருக்கோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன் வந்து இதுதான். ஓகேவா? எப்பயுமே ஒரு டவல் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னும் நிறையா பண்ணலாம். அந்த ஸ்வெட்டிங்கோடையே பண்ணோம் அப்படின்னா அது கசன்னு இருக்கும், நம்மளால ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் டவல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஸ்வெட்டிங் வர அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அர்த்தம். ஸ்வெட்டிங்கே வராமல் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண மாதிரி தான். ஸோ ஸ்வெட்டிங் வர அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த கவுண்டிங் கொடுக்கறதுக்காக வந்து ஃபோனில் வந்து அந்த கவுண்டிங்ஸ்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளே கவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளே பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக வந்து ஸோ கவுண்டிங்க்கு வந்து ஃபோனில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ரன்ச்சஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ் நம்ம அப்படியே எந்திரிச்சு முன்னாடி போய் காலை வந்து தொடணும் அந்த மாதிரி. ஓகேவா? இது பேர் வந்து ஃப்ரண்ட் க்ரன்ச்சஸ். இது வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ்க்கு வந்து நான் கண்டினியூஸாக பண்ணுறேன். நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து திடீர்னு வந்து வயிறுலாம் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நடுவில் கேப் எடுத்து பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் தான். ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ நடுவில் வந்து கேப் எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் வந்து அந்த 30 கவுண்ட்ஸ்னால் அந்த 30 கவுண்ட்ஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து ரிவர்ஸ் க்ரன்ச்சஸ். இது வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட்டு பண்ணோம்ல க்ரன்ச்சஸ் விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அடிவயிறு வந்து ரொம்ப அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 15 கவுண்ட்ஸ்க்கு மேலே வந்து போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு கூட தோணும். ஸோ அதனால் தோன்ற டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சணும். ஓகேவா? நம்ம வந்து ட்ராப் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து ரஷ்யன் ட்விஸ்ட்டு. இது வந்து 2 சைட்லேயுமே வந்து சைட் ஃபேட்லாம் குறைக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கலாம். ஹிப்பில் இருக்க சைட் ஃபேட்லாம் குறைக்கிற மாதிரி. ஸோ நல்லா வந்து டர்ன் பண்ணணும். அதுமாதிரி காலை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ நம்மளால் ரொம்ப நேரம் லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடியலன்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து லிஃப்ட் பண்ணியிருந்தால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மவுண்டெயின் கிளைம்பர். இது வந்து நீங்கள் வந்து 4th எக்ஸசைஸாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம படுத்துகிட்டே பண்ணி வந்து பேக்கில் வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சரி அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே வந்து 2 லெக்குமே வந்து இப்படி பண்ணுறதுனால ஸோ நம்ம மவுண்டெயினில் ஏறுற மாதிரி, அதனால தான் இந்த மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அடிவேர்லாம் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆனால் இது கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க எக்ஸசைஸ் பேர் வந்து பெல்விக் பிரிட்ஜ். இது நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே லிஃப்டிங்கோடையே ஸ்டாப் பண்ணலாம். அப்படிலாம் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு கீழே அப் டவுன் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இதுவுமே வந்து ஸ்டொமக்குக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா படுத்துருக்க மாதிரி இருக்கும். நான் சும்மா படுக்கல, அது லிஃப்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து வந்துடுவேன். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க எக்ஸசைஸ் வந்து பைசைக்கிள் க்ரன்ச்சஸ். நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியே இருக்கணும், படுத்துகிட்டே பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளோட கை வந்து ஆப்போசிட் காலில் இருக்க நீ வந்து டச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல் எஃபோர்ட் புட் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து வயிற்றை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்தாச்சு. இது வந்து பிளாங்க்கு. இது வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்து முன்னாடி பாடி, அப்பர் பாடி வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும், லெக்கை வந்து பின்னாடி கொண்டு போகணும். அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும்போது அப்படியே அடி வயிறு வந்து அப்படியே நல்லா பிடிச்சி இழுக்கும். ஃபுல் வயிறுமே ஃபுல்லாக வந்து அப்படியே பயங்கரமாக வந்து ஃப்ளாட் ஆகுற மாதிரி இருக்குமா. அப்போ வந்து செம்மையாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணணும். ஸோ கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்த 30 செகண்ட்ஸ்
செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 மினிட் வரைக்கும் நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வந்து நல்லா பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிஃபோர் மேரேஜ் வந்து ஜிம்லாம் போயிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து கரெக்டாக 1 மினிட், அதுக்கப்புறம் 1 மினிட் தாண்டி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டச் விட்டு போனதுனால என்னால் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ண முடியல, விட்டு விட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்து நம்மளால் முடியும். ஸோ அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளாங்க் வந்து மஸ்ட்டு, என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் இது வந்து கடைசியாக இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஒரு செட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு செட்டில் வந்து நம்ம 7 எக்ஸசைஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் வந்து எனர்ஜி இருக்காது, ரொம்ப முடியாது, நம்மளால் பயங்கரமாக மூச்சு வாங்கும். ஸோ அப்புறம் போதுன்ற மாதிரி நம்ம மனசை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜி கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து 3 செட்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். 4th செட் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி வந்து 3 செட்ஸ் தான். நீங்கள் வந்து 1 செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 செட்ஸ் பண்ணுற மாதிரி டைம் ஒதுக்கி அதுக்காக வந்து எல்லாமே எஃபோர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செட் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். திருப்பி 2 செட்ஸ் செஞ்சு காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து 3 செட்ஸ் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து மீதி 2 செட்ஸ் வந்து பண்ணுவேன், பட் ஆஃப் கேமராவில் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை மறக்காமல் வந்து 3 or 4 செட்ஸ் வந்து பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே?